காய வைக்கும் நேரம் முக்கியமா இரவில் என்னென்ன நடக்குது பாருங்க. நாம் எல்லோரும் வாழ்வில் பின்பற்றக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தவைதான். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவது வரை நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை தான் நாம் இன்று வரை செய்து வருகிறோம். அதில் ஒன்றுதான் இரவில் துணி காய போடக்கூடாது என்பது. பொதுவாக எல்லோருமே இரவில் துணி காய போடக்கூடாது என்பார்கள். ஆனால் அதையெல்லாம் பின்பற்றாமல் இரவில் துணியை காய போடுகிறோம். ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு அர்த்தங்கள் ஒளிந்திருக்கிறதுன்னு பாருங்க. இரவில் துணியை காய வைக்க கூடாது என்ற பழக்கம் நம் வீட்டு தலைமுறைகளில் இன்னும் தொடர்கிறது. இதற்கு காரணம் சுகாதாரம் மட்டுமல்ல, ஆன்மீக நம்பிக்கைகளும் ஆகும். பழமையான சாஸ்திரங்களில் இரவு நேரம் என்பது மனிதனின் ஓய்வு நேரம், நிழல் சக்திகள் அதிகம் செயல்படும் நேரம் என கூறப்பட்டுள்ளது. அந்த நிழல் சக்திகள் மனிதன் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களில் படரக்கூடும் என்ற பயம் காரணமாகவே துணிகளை வெளியே வைக்க வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டது. துணி என்பது உடலோடு நேரடியாக சேர்ந்திருப்பதால் அதில் படிந்த தீய ஆற்றல் நம் உடலுக்கும் மனதுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்பட்டது. மேலும் நள்ளிரவு முதல் விடியற்காலை வரை அசுர பலங்கள் அலைப்பாயும் நேரம் என பழைய நூல்கள் கூறுகின்றன. அந்த நேரத்தில் வெளியே வைக்கப்படக்கூடிய துணிகள் அவற்றின் தாக்கத்துக்குள்ளாகும் என்பதால் குடும்ப நலனில் குறைவு ஏற்படும் என்ற நம்பிக்கை வலுவாக இருந்தது. சில மூதாதையர்கள் இரவில் துணியை காய வைத்த வீடுகளில் சின்ன சின்ன சண்டைகள், உடல்நல குறைபாடுகள், பொருளாதார தடைகள் வரலாம் என எச்சரித்தனர். இதனால் குடும்பத்தில் அமைதி குன்றும், தெய்வ அருள் குறையும் என்ற பயமும் பரவலாக காணப்பட்டது. வீடு என்பது ஒரு புண்ணிய ஸ்தலமாக கருதப்பட்டது. அதனால் சுத்தமும் நல்ல ஆற்றலும் வீட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே முக்கியமாக கருதப்பட்டது. ஆனால் இரவில் துணி காய வைத்தால் அந்த ஆற்றலில் குறைவு உண்டாகும் என்பதால் வீட்டின் ஆன்மீக சுத்தம் பாதிக்கப்படும் என பழையவர்கள் நம்பினர். அதேபோல் காலை நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜை, வழிபாடு போன்றவை மிகுந்த சக்தி வாய்ந்தவை என கருதப்பட்டன. ஆனால் இரவில் காய வைத்த துணியில் படிந்த தீய ஆற்றல் அந்த பூஜையின் சக்தியை குறைக்கும் என்ற காரணத்தினாலும் இந்த எச்சரிக்கை கடைபிடிக்கப்பட்டது. இன்று பலர் இதனை மூட நம்பிக்கை என்று பார்த்தாலும் கூட அதன் பின்னால் இருந்த உண்மையான நோக்கம் தெளிவானது. மனிதன் தூய்மையுடனும் நல்ல ஆற்றல்களுடனும் வாழ வேண்டும் என்பதே இந்த எச்சரிக்கையின் முக்கிய செய்தி. அதனால் இரவில் துணி காய வைக்க கூடாது என்ற பழக்கம் ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது என சொல்லலாம். அதனால் இனிமேல் நம் தலைமுறைக்கும் இந்த பழக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். முன்னோர்கள் சொல்லிய பழக்கத்தில் ஒவ்வொன்றிலும் பல அர்த்தங்கள் நிறைந்திருக்கிறது. அதனால் இன்றிலிருந்து நாம் அதை கடைபிடிப்போம்.